ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இதற்காக வந்துட்டு கேரளாவில் முக்கியமாக கோயில்கள்லாம் அதுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் பாலக்காடுல, சரிங்களா? அதாவது பல்லசேனான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த, மீன் குளத்தி பகவதி அம்மன்கிற கோயில். அதே மாதிரி இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கேரளாலேயே காடம்புலா பகவதி அம்மன் ஒரு கோயில். இது ரெண்டும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது இல்லாமல் உங்கள் சாட்டில் ராகு நிற்கிற நட்சத்திரம் அன்னைக்கு, ராகு நிற்கிற நட்சத்திரம், அதாவது உங்கள் சாட்டில் ராகு இப்போ உதாரணத்துக்கு ராகு ஆயில்யத்தில் இருக்கிறாருன்னா ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு, இல்லை ஜென்ரலான ராகு நட்சத்திரம் அன்னைக்கு, எது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். திருபுவனத்தில் சரபேஸ்வரர் இருக்கிறாரு, அங்கே போயிட்டு வரலாம், சரிங்களா? அதுவும் இல்லையா பிருத்ரிங்கா தேவி, அங்கே வந்துட்டு நீங்கள் போயிட்டு மிளகா ஹோமத்தில் கலந்துக்கலாம், சரிங்களா? இது அமாவாசை அன்னைக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் ஆக்சுவலான முறை.